போலியமன்னூரில் மோர் மிளகாய் தயாரிப்பை தடை செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உப்பு படிமங்களை கொட்டி கண்டன ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஸ்ரீராமபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட போலியமன்னூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மோர் மிளகாய் நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்றன. இங்கு வரக்கூடிய கழிவுநீர்களை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்தாமல் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவுநீர் ஓடை, குளம் மற்றும் வாய்க்கால் பகுதிகளில் விடப்படுகிறது. இதனால் இப்பகுதிகளான அரசமரத்துப்பட்டி, கரியக்கவுண்டன்புதூர், திருமலை ராயபுரம், குள்ளம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள நிலத்தடி நீர் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. மோர் மிளகாய் மூலம் வெளியேற்றப்படும் கழிவு நீரால் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கையில் உப்பு படிமங்களை கொண்டு வந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோர் மிளகாய் கழிவு மற்றும் உப்பு கழிவு நீர் வெளியேற்றம் காரணமாக நிலத்தடி நீர், விவசாய நிலங்கள், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும், பொதுமக்களுக்கு யானைக்கால் வியாதி, சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுவதாகவும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் கால்நடைகளும் நோய் தொற்றால் பாதிப்படைவதாகவும், நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தற்போது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திற்கு 150 ரூபாய் வரை தண்ணீர் வாங்கி பயன்படுத்துவதாகவும், மேலும் நிலத்தடி நீர் சுமார் 25 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு உள்ளதால் விவசாயம் முழுவதும் அழிந்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பலமுறை மோர் மிளகாய் தொழிலை தடை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடமும் மனு அளித்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தற்போது 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் குழாய்களில் படிந்துள்ள உப்பு படிமங்களை கட்டிகளை கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர்.